ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சாஸ்திரமும் சமையலும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம ரொம்ப நாளைக்கு அப்புறம் மாடிக்கு சட்னி அரைக்க வந்துட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி சடவுன். அதனால் எனக்கு நைட்டு 7 மணிக்கு தான் வரும் கரண்ட்டு. அதனால் சரி ஒரு காரசாரமான நல்ல புளிப்போட ஒரு சட்னி ஒன்று அரைச்சிக்கலாம் அப்படின்ட்டு தான் நான் மாடிக்கு வந்துட்டேங்க. குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்துட்டாங்கனாக்கா கொடுக்கணும். அப்புறம் நைட்டு வரல என்ன செய்கிறது இது இல்லாமல் அப்படின்ட்டு மிக்ஸியும் ஒர்க் ஆகாது இல்லைங்களா. அதனால் வேறு வழியில் இல்லை அப்படின்ட்டு நான் மாடிக்கு வந்துட்டேங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ தான் நான் அந்த கல்லூரில் ஆற்ற வீடியோ போட்டிருக்கிறேன். பாருங்கள், கமெண்ட்டில் எதுனாலும் எனக்கு சொல்லுங்கள். ஒரு இரும்பு கடாய் வச்சுட்டு நல்லா எண்ணெய் ஊற்றிக்கணும். நான் இப்போ 1/4 கிலோ வெங்காயம் எடுத்திருக்கேன். நல்ல காரமாக சட்னி அரைச்சிக்கலாம். சூப்பராக புளிப்பு உரப்போட அப்படின்னு 10 வரமிளகா போட்டிருக்கேங்க. போட்டு நல்லா இப்படி ஒரு திருப்பி எடுத்துக்கலாம். நல்லா சகப்பாக எடுத்துக்கலான்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வேணுன்னா கூட இன்னும் மிளகா போட்டுக்கோங்க. நல்லா காரம் நல்லா இழுக்குது. இதுலேயே பார்த்திங்கனாக்கா இதை நல்லா வணக்கிட்டு இதுக்கப்புறம் ஒரு 25 கிராம் கடலைப்பருப்பு, 25 கிராம் உளுந்து, இதிலையே தேங்காய் ஒரு 2 பத்தை நான் போட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டேன். இதில் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கைப்பிடி கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இதுக்கு மேலே நீங்கள் புதினா மல்லித்தலை போட்டிங்கனாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். புதினா மல்லித்தலை போட்டால் எங்கள் வீட்டில் எங்கள் பாப்பாங்களுக்கெல்லாம் பிடிக்கலன்றுச்சுங்க. அது என்னவோ அதனால தான் நான் அவாய்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் போட்டு சாப்பிட்டாக்கா செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுங்க. நான் சாப்பிட்டு பார்த்துருக்கேன். தக்காளி ஒரு 5 பழம் எடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்க, பழுத்த பழமாக. இதையும் நல்லா வணக்கி கொட்டிட்டு திரும்ப பார்த்திங்கன்னா மாடிக்கு போயிடலாம். மழை பெஞ்சதுனால மாடி அந்த உரலை அப்படியே கமுத்து விட்டுருந்தோம். அதில் தண்ணி நின்றுட்டு தேய்ச்சி எடுக்க முடியாதுன்ட்டு இப்போ பார்த்திங்கன்னா நல்லா நிமித்தி விட்டு நல்லா தேய்ச்சி கழுவி எடுத்துக்கலாம். இதை நம்ம கழுவி எடுத்தாச்சு. நல்லா தேய்ச்சிட்டு ப்ரஷ் போட்டு தேய்ச்சி எல்லாம் உள்ளெல்லாம் கழுவி எடுத்துக்கிட்டேங்க. இப்போ பார்த்திங்கனாக்கா என்னென்ன பார்த்திங்கன்னா இதில் புளி, பெருங்காயம், உப்பு எல்லாமே போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் மாடியில். நல்லா புளியெல்லாம் நீங்கள் நல்லா உண்டுனாப்பில் நல்லா பெரிய சைஸாக போட்டுக்கோங்க. நல்ல காரமாக இருந்தால் சட்னி இட்லிக்கு, தோசைக்கு, ஊத்தாப்பத்துக்கு எல்லாத்துக்குமே இந்த சட்னி அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் இப்போ நம்ம எங்கேயாவது வெளியில் போகிறப்ப நம்ம எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னாக்க இதுக்கு தண்ணி ஊற்றாமல் நம்ம அரைச்சிக்கிட்டோம் அப்படின்னாக்கா சூப்பராக இருக்குங்க, கெட்டு போகாது. இப்போ காலையிலேக்கு நம்ம ட்ரெயின்லாம் போகிறப்ப வேணும், வெளியில் போனால் நல்லா ஃபுட்டாக நமக்கு கிடைக்காது இல்லைங்களா. அப்படின்னா நான் சாயங்காலமே ஆட்டுறோன்னா நல்லா புளி வச்சுட்டு இதுக்கு பார்த்திங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் நிறைய ஊற்றிட்டு இதுக்கு தண்ணியே ஊற்றாமல் நம்ம ஆட்டிட்டு நல்லா இட்லி ஊற்றி கூட எடுத்துகிட்டு போயிடலாம். நான் அப்படிலாம் எடுத்துகிட்டு போயிருக்கிறேன். சூப்பராக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி இப்போ ஆட்டுறப்பயே நமக்கு என்ன தண்ணி தேவையோ தெளித்து ஆட்டிக்கணுங்க. நம்ம ஆட்டி வலிச்சதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது. இப்போ நம்ம திக்காக ஆட்டிட்டோம், ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி கலக்கக்கூடாது. இப்போ நல்லா பாதி மசிஞ்சதுக்கப்புறம் தான் தக்காளி போட்டேன். நான் போட்டு ஆட்டியிருக்கேன். இந்த பதம் இன்னும் ஒரு 2 நிமிஷம் ஆட்டினா போதுங்க, நமக்கு ரெடி ஆயிரும் சட்னி. இப்பயே நான் தண்ணி வேணுங்கிறத தெளிச்சுக்கிட்டேன். திரும்ப வலிச்சதுக்கப்புறம் சும்மா மிஞ்சி போனாக்கா ஒரு 1/4 டம்ளர் தான் இது ஊற்றுவேன், அதுக்கு மேலே ஊற்ற மாட்டேன். இப்பயே தேவையான அளவு நான் நல்லா தளர்வாக ஆட்டி இதை நான் நல்லா வலிச்சுக்கிறேன். எந்த சட்னி, தேங்காய் சட்னி, மல்லித்தலை சட்னி, வேறு எது அரைச்சாலும் நமக்கு ஆட்டையிலேயே தண்ணியை தெளித்து ஆட்டிக்கணுங்க. தனியாக தண்ணி ஒரு டம்ளர் ஊற்றி நம்ம கலக்கக்கூடாது. அப்படி கலக்குனீங்க அப்படின்னாக்கா அந்த சட்னியோட டேஸ்ட் இருக்காது, அந்தளவுக்கு சப்புன்னு இருக்கிற மாதிரியே இருக்கும். அதுக்கு தான் ஆட்டையிலேயே நமக்கு என்ன தேவையோ, சட்னிக்கு தேவையோ அந்த தளர்வுனஸ் தளன்னு இருக்கணும். அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வச்சு, அதே மாதிரி தேங்காய் சட்னி அப்படி தான் மிக்சியில் அரைக்கையில் இப்படி தான் ரெடி பண்ணிக்கணும். இப்போ நான் வலித்து எடுத்துகிட்டு கீழே போயிட்டு பனியாரம் தாங்க ஊற்றலான் இருக்கிறேன். பார்த்திங்கன்னா இந்த பதத்துக்கு நான் அரைச்சி ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. பார்த்திங்கன்னா மாவு வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, நல்லா இஞ்சி எல்லாம் போட்டு பனியாரம் ஊற்றிக்கலான்னு ஊற்றி வச்சுட்டு போய் எங்கள் பாப்பா போய் கூட்டிகிட்டு வரலான்ட்டுங்க. ரெடி ஆயிடுச்சுங்க. பனியாரம் சுட்டாவே எனக்கு நான் கரூரில் இருந்தப்போ சாந்தியக்கா ஞாபகம் தான் வரும். என் குழந்தைங்கள அப்படி பார்த்துப்பாங்க. அவங்க என் ஃப்ரெண்டு. அவங்க
என் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்ததுனாவே அதுங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பணியாரம் ஊற்றி கொடுப்பாங்க. நான் எங்கேயும் வெளியில் போயிட்டேன் அப்படின்னா அவங்க வீட்டுக்கு போயிடுச்சுன்னா பணியாரம் இப்போவும் அதை சுடையில் அதை அவங்கள தான் சொல்லுவாளுங்க எங்கள் 2 பாப்பாவுமே. பாருங்கள் என்ன சொல்கிறாங்கன்னு. எப்படிமா இருக்குது? செமையாக இருக்கு மம்மி. இந்த பணியாரம் வந்தோடனே யார் ஞாபகம் வருது உனக்கு? சாந்தியத்தை. எந்த ஊரில்? புலியூர். நல்லா இருக்கா? செமையாக இருக்கு மம்மி. பணியாரம்னா யார் ஞாபகம்? நீங்கள் வீட்டில் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ. பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க.